ஹலோ மீட் மிஸ்டர் மித்துனது நான் தான். இனிமேல் நம்மளோட ட்ரால் சேனலில் ரெகுலர் பேசிஸில் வீடியோஸ் வரும். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் வந்து கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியாக எடுத்து விட்டு கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஐயோ ஸ்டார்டிங்கே இவ்வளோ நாள் ஆகுது. பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து பெரிய புழுத்தலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் முடியாதாட்டிருக்கு. சரி, வழக்கம் போல் நம்ம வந்து நிறையா ட்ரால் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான கான்செப்டில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகலாமா? வாங்க போகலாம். யார் இவரா? இவர் தான் அந்த மீசை இல்லாத பூனையா? ஏங்க ஏதோ நீலகிரி காட்டில் அவுத்து விட்ட காட்டு சிங்கமாக இருக்காருன்னு சொல்ல வந்தேன். இவரை போய் பூனைன்னு சொல்கிறேன். ஐயோ எவ்வளவு பெரிய மீன். ரொம்ப பழைய மீனாக இருந்தால் திருடுறது கஷ்டம் இல்லை. ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போது ஓவராலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கடைக்கே நம்ம போகிறோம், சண்டே அன்னைக்கு மீன் வாங்கி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா கூட யாருமே ராட்டன் மீன் வாங்கி சாப்பிட மாட்டாங்கல்ல. இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் தான் சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்கள் சொல்லுங்கள். C1 அப்படின்னு ஒரு எடுத்தோடனே பயந்துட்டேங்க நான். ஆமாங்க, என்னமோ எடுக்கிறாரே பேக்கெட்லேருந்து, பார்த்தா ப்ரொமோஷன் வீடியோக்காக இவ்வளோ கிரியேட்டிவா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் சில பாட்டியெல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல. என்னப்பா அடுத்து எப்போ கல்யாணம் உனக்கு அப்படின்னு கேட்பாங்களா. அந்த மாதிரி ஒரு பாட்டி உட்காந்துருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். என்ன பாட்டி, பிளட் ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சைகை காட்டுறீங்களா? காட்டுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். எவனோ ஒருத்தன் பேக்ரவுண்டில் பாட்டை போட்டுவிட்டு மேட்ச் பண்ணி விட்டான். கரெக்டு தானே? ஏதோ பாட்டி சிக்னல் கார்டை ட்ரை பண்ணுது, அதை எவனோ ரீல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டான். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? யாரா ஃபேன் போட்டு விட்டது? பாட்டி ஆடுதா இல்லையா ஃபேன் காத்துக்கு? சொல்கிறேன். என்ன பாட்டி, ஆட வேண்டிய வயசில் உனக்கு ஆட்டம் கேட்குது இல்லை? ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்து மஜா தான், ஜாலி தான். தெரிவிக்க முடியாது, அதுதான் பாட்டி வந்து ரீல்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இல்லை பாட்டியை சொல்லலை, ரீல்ஸ் அது அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே ரீல்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும்ல, ரீல்ஸை சொல்கிறேன். யார் வந்துட்டார்? கோயம்புத்தூர் இருக்கா சார்? சார் இந்த சாக்லேட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுக்குள்ளே நோம்பு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து நோம்பு வைப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சாக்லேட் சாப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ் சல்மான் பாய்? என்ன இது? இருக்கிற ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும், சாப்பிடுவீங்களா சார்? நோம்பு வச்சிருக்கீங்கன்னு ஒரு போலீஸ் கிட்டே போய் கேட்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. தைரியமான ஆள் தான் போலயே. ஒரு பயங்கரமான ஆளா இருப்பார் போலயே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சாப்பிட மாட்டேன். ஏன் சார்? இந்த நோன்பு வச்சிருக்கல நான். ஓகே சார். நான் சாப்பிடக்கூடாதுல்ல. நான்லாம் அந்த போலீஸ் கிட்ட போய் இருந்தேன்னா, தம்பி நோம்பப்ப இப்படிலாம் பேசிட்டு இருந்தேன்னா ரைமிங்ஸில் ஏதாவது சொல்லி ஓரங்கத்தை தள்ளி விட்டுருவேன், ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்ட்டு ஒரு கான்டென்ட் எடுக்கலாம். அதுக்குன்னு அநியாயத்துக்கு ஒரு நோம்பு வச்சிருக்க போலீஸ் ஆஃபீஸர் கிட்டயா? நோன்பு வச்சு ஆல்ரெடி கேட்டதே தப்பு தான். ஆமாம் சார், நோன்பு வச்சு ஆல்ரெடி கேட்டதே தப்பு தான். அப்படி இருங்க சார், நல்லா ஸ்ட்ரிக்டா. இந்நேரம் நீங்கள் இன்னும் தூக்கி ஜீப்பில் போட்டு லாக் பண்ணி கொண்டு போயிருக்க வேண்டாமா ஸ்டேஷனுக்கு? பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை. முடியாது சார். அதை விட்டு போட்டு நீங்கள் என்ன கைண்டாக பொலைட்டாக அட போங்க சார். இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்டான போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்னையெல்லாம் நேற்று ஒருத்தர் டிராஃபிக்கில் பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டாரு. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. தனியாவா? சிவா எவ்வளோ அடிச்சாலும் தாங்க முடியல. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, என்ன தீங்கு பண்ணேன்? ஆட போங்க. இவர் என்ன பண்ணுறாரு? மிஸ்டர் கூல் வைப்ஸ். ஓ மை காட். அந்த பாட்டி அந்த மண்டபத்தில் உட்காந்து யோயோ பண்ணி, அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு பார்க்கில் உட்காந்து ஒரு யோயோ பண்ண போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அங்கிள். ஏதோ புதுவிதமான ஃபிக்ஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சாவி எடுத்து கையில் கொடுத்துட போகிறாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் இப்போ பண்ணலாம். ஏதோ கொய்யாக்கா சாப்பிட்ற மாதிரி இருக்கு அங்கிள். ஏதோ லிப்ஸை தான் வாயை தான் இப்படி தான் ஆட்டுங்களே. பின்னாடி போய் கையாட்டுறீங்க, உடம்பாடுது, எல்லாம் சேக்கிங்லேயே இருக்குது. அப்புறம் ஏன் வாய் மட்டும் நோ சேக்கிங் கேட்குறேன். சேக்கிங் ஒய் வாய் நோ சேக்கிங்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், அவ்வளோதான். பதில் சொல்லலைன்னா விட்டுருங்க. என்ன இப்போ?
உங்களோட பெண்மையை அவன் ஆள போறான் அங்கிள். யார் அந்த லக்கி ஃபெலோ? இல்லை நான் கேட்குறேன், எனக்கு புரியல. ஒரு ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ் சாங் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் எப்படி அங்கிள் அது போற்றே ஆகும்? உங்களோட பெண்மையை எவன் ஆள போகிறான்? எனக்கு அதை பார்த்தே தீரணுமே. அது இந்த போக்கிரி படத்தில் வரும், என்ன மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, ஆள் அப்படியே இருக்காங்கிற மாதிரி, வாய் மட்டும்தான் வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி. வாட் இஸ் திஸ்? ஆஹா பா, நளினத்தோட தான் பாய் சொல்கிறது. நார்மலாக இப்படி பாய் சொல்கிறது இல்லை. பாய் டாட்டா இப்படி இதை ஸ்டைலு கீழுன்னு பேரில் இப்படி இந்த யோயோ ஜென்ரேஷன் அப்படியே. என்னடா பண்றீங்க? அக்கா வாட் இஸ் திஸ்? பார்க்கில் வேற எவனாச்சும் பாத்திர போகிறான், உண்மையாலுமே அப்புறம் உங்களை பெண்மையை ஆண்டுருவான், அது ஆண்டு அனுபவிச்சிருவான். சொல்கிறேன், என்ன இது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கட்டி சிவில் இன்ஜினியரா நீங்கள்? காத்துலேயே கட்டுறீங்க வீடு, ஏதோ செங்கல் வச்சு கட்டலாம்ல. வாட் இஸ் திஸ்? இவங்க யாரு? என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாக தான் போறாரு. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாக தான் போறாரு. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா? பூ இல்ல மிதுன், சன், புருஷன். ஏன் சன் வாயில வராதா? புருஷன், ஹஸ்பண்ட். 8வது படிக்கும் போதே ஓகே சொல்லியிருந்துருக்கலாம். அப்போ கொஞ்சம் பிகு பண்ணி 30 வயசு வரைக்கும் மூடிக்கிட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டனே. ஷிட். சரி ஓகே, கடைசியில் அந்த ரீல்ஸ் அது என்னைய ட்ரால் பண்ணுறக்காக எடுத்து வச்ச ரீல்ஸ் போல் அதை நீ செஞ்சிருச்சு, அதை விட்டுருவோம். அவள் தான் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது. உங்கள் மீட் மிதுன். இந்த வீடியோ உங்களுக்கு எங்கேயாச்சும் சிரிப்பாக இருந்துச்சு, ஹிலேரியஸாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை அந்த அங்கிள் மாதிரி நல்லியத்தோடு இப்படி அமுத்திட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் வருது, நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இனிமேல் கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் இந்த ட்ரால் சேனலில் வீடியோ வரும். இது எங்கள் அப்பத்தா வேண்டாம், எங்கள் அப்பத்தா ஆல்ரெடி அவுட் ஆகிட்டாங்க. 10th நான் பாஸ் ஆயிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணி. அதனால் வேறு அப்பத்தான் ஒன்று இருக்குது, அது வேண்டாம் பாவம். சரி வேண்டாம், எதுக்கு? ஏதோ கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் வீடியோ வரும், நம்பலாம், அவ்வளோதான். டாடா பாய் சொல்லி வந்து மீட் மிஸ் டாடா பாய். டாட்டா வேர்க்குதுல்ல. ஸோப்பா ரூமை மாற்றினா செட்டப்பை மாற்ற முடியல, செட்டப்பை மாற்றினா வேர்க்குது. அந்த லேப்டாப் வச்சா இந்த லேப்டாப் ஒர்க் ஆகல, இந்த லேப்டாப் வச்சா என் மைண்டும் ஒர்க் ஆகல. எல்லாத்தையும் தாண்டி நீ வீடியோஸ் வரும், அவ்வளோ தான் மேட்ரு. டாடா பாய். டாட்டா பாய்.